வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பிஜேபியின் தேர்தல் பிரச்சார பேரணியில் கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் பங்கேற்கிறார். ஹிந்தி மொழி உட்பட பிராந்திய மொழிகளை வலுப்படுத்த நாட்டு மக்கள் இணைந்து செயலாற்ற மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் 7616 கோடி ரூபாய் மதிப்பில் 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 முதல்நிலை தேர்வை 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் இன்று எழுதினர். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் வரும் 18ஆம் தேதி 24 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. பிரச்சாரம் முடிவடைய 3 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் இன்று தேர்தல் பேரணியில் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சியினரும் தத்தம் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டுகின்றனர். இந்நிலையில் ஹரியானாவில் வரும் 5ஆம் தேதி 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குருக்ஷேத்ராவில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக ஜார்க்கண்ட், ஒடிசா, குஜராத் மாநிலங்களுக்கு நாளை புறப்படுகிறார். ஜார்க்கண்டில் டாடா நகர், பாட்னா வந்தே பாரத் ரயில் உட்பட 6 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை நாளை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்வின் போது 660 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில் திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமரின் ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 20,000 பயனாளிகளுக்கு அனுமதி ஆணைகளையும் அவர் வழங்குகிறார். குஜராத் காந்தி நகரில் நாளை மறுநாள் பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடும் பிரதமர் 4வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். தமது குஜராத் பயணத்தின் ஒரு பகுதியாக அகமதாபாத்தில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வரும் செவ்வாய்க்கிழமை 3800 கோடி ரூபாய்க்கும் மேலான திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் பெருமையையும் பறைசாற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழியின் 75வது ஆண்டு நிறைவை ஒட்டி புதுதில்லியில் நடைபெறும் வைரவிழா கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய அவர் மொழிகளை செறிவூட்டுவதன் மூலம் நாடு வளர்ச்சி பெறும் என்றார். ஹிந்தி மொழி மற்றும் பிராந்திய மொழிகளுக்கிடையே எவ்வித போட்டியும் இல்லை என்று எடுத்துரைத்த அவர் அனைத்து உள்ளூர் மொழிகளுக்கும் தோழமை மொழியாக ஹிந்தி திகழ்வதாக கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளும் ஹிந்தி மொழியையும், ஹிந்தி மொழி அனைத்து மொழிகளையும் வலுப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஹிந்தி மற்றும் பிராந்திய மொழிகளுக்கு வழங்கப்பட்ட உத்வேகத்தை சுட்டிக்காட்டிய அவர் ஹிந்தி மொழியின் முக்கியத்துவத்தை பல்வேறு சர்வதேச தளங்களில் பிரதமர் முன்னெடுத்து சென்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஹிந்தி மொழி உட்பட பிராந்திய மொழிகளை வலுப்படுத்த நாட்டு மக்கள் இணைந்து செயலாற்ற அமைச்சர் திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரும் ஹிந்தி மொழி தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்தையும் உறுதி செய்யும் வகையில் உணவு அடிப்படையிலான வலைதள நிகழ்ச்சிகளை இந்தியா செயல்படுத்துவதாக மத்திய வேளாண் இணை அமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டில் G20 வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் வேளாண் வளர்ச்சிக்கு இந்தியா உயர் முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். உற்பத்தியோடு பொருளாதாரம், சமூக வளர்ச்சி, சுற்றுச்சூழல், நிலைத்தன்மை, விவசாயிகளின் வளம் வளர்ச்சிக்கான விரிவான தொலைநோக்கு திட்டம் போன்றவற்றிற்கு தனி கவனம் செலுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். பாஸ்மதி அரிசிக்கான குறைந்தபட்ச ஏற்றுமதி கட்டணம் முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்நாட்டு தேவைக்கு போதிய அளவு அரிசி கையிருப்பில் உள்ளதை அடுத்து இந்நடவடிக்கை. சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 மெட்ரிக் டன் பாஸ்மதி அரிசிக்கான குறைந்தபட்ச ஏற்றுமதி கட்டணம் $1200 தற்காலிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இது கடந்த அக்டோபர் மாதம் $950 குறைக்கப்பட்டது. ஏற்றுமதியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை உயர்த்த இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 7616 கோடி ரூபாய் மதிப்பில் 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தமது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய அவர் இன்று செய்தியாளரிடம் பேசுகையில், இம்முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோவை, கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் பல நிறுவனங்கள் வரும் காலங்களில் தமிழகத்திற்கு வர விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது வந்துள்ள 100% முதலீடுகளும் நிறைவேற்றப்படும் என்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் விரைவில் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமது 14 நாள் அமெரிக்க பயணம் பயனுள்ளதாக இருந்ததாகவும் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்கள்ல மேற்கொள்ளப்பட இருக்கு. தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான பணியில பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு கூட ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னு இந்த நிறுவனங்களை கேட்டுக்கிட்டேன். கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த முதலமைச்சர், தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறைக்காகவும் பிரதமரிடம் நிதி கோரப்படும் என்றார். ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி மலையாள மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 முதல்நிலை தேர்வு மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது. சார்பதிவாளர், உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர் உள்ளிட்ட 2327 காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வை 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். காலை 9:30 மணிக்கு தொடங்கிய தேர்வு 12:30 மணி வரை நடைபெற்றது. திருச்சி, பெரம்பலூர், நாமக்கல், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கரூர், திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெற்றது. காசோலை மோசடி, ஜீவனாம்சம், குடும்ப நல வழக்குகள், வாகன விபத்து இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு சமரச முறையில் இதில் தீர்வு எட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 19 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டதாக மாவட்ட முதன்மை நீதிபதி பூர்ணிமா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் பேசிய முதன்மை நீதிபதி செல்வி ஆர். பூர்ணிமா, சொத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து சிவில் வழக்குகளும் இந்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்படுகிறது என்று தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 30,000 வழக்குகள் இந்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும், இன்று காலை நிலவரப்படி விழுப்புரத்திற்கு மட்டும் 13.92 கோடி மதிப்பில் தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும், கள்ளக்குறிச்சியில் 5,04,00,000 மதிப்பிலான வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர். திருவாரூர் மாவட்டத்தில் 430க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. இன்று முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்தப்பட்டு பின்னர் கரைக்கப்பட உள்ளது. சிலைகளை பாதுகாப்பாக கொண்டு சென்று கரைத்திட திருவாரூர், தஞ்சை, நாகை, திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்த எஸ்பிக்கள், 12 ஏடிஎஸ்பிக்கள் மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முத்துப்பேட்டையிலிருந்து ஆர். விஜயகுமார். ஓணம் பண்டிகை மற்றும் ஆவணி மாத கடைசி முகூர்த்தத்தை ஒட்டி திண்டுக்கல் பூசந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ 1,700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1,500 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 71 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 61 அடியை எட்டிய நிலையில் நாளை முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதால் 1,05,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். சீன ஹலன்பரில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பிஜேபியின் தேர்தல் பிரச்சார பேரணியில் கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் பங்கேற்கிறார். ஹிந்தி மொழி உட்பட பிராந்திய மொழிகளை வலுப்படுத்த நாட்டு மக்கள் இணைந்து செயலாற்ற மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார்.
தமிழகத்தில் 7616 கோடி ரூபாய் மதிப்பில் 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 முதல்நிலை தேர்வை 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதினர். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.